போதைப் பொருள் விற்று லட்சமாக சம்பாதித்த 3 ஆசிரியர்கள். யார் இந்த 3 ஆசிரியர்கள்? போலீஸ் அதிகாரியிடம் எப்படி சிக்குனாங்க? இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? இதுவரைக்கும் இந்த வழக்குல எத்தனை பேர் கைதா இருக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் 28ஆம் தேதி கேரளால போதைப் பொருள் வேட்டை நடந்துச்சு. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் துக்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. வச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சர்ச் நடந்து, அதாவது வாகனங்கள்ல செக்அப் நடக்கும்ல, அதே மாதிரி செக்அப் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. சரியா? இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில போலீஸ் அதிகாரிகள் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை பிடிக்கிறாங்க. சரியா? அந்த ஆட்டோ ஓட்டுநரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட கிட்டத்தட்ட 2 கிராம் MDMA ஒரு வகையான போதை மாத்திரை இருக்குது. அதாவது இத போதை பொருள்னு சொல்லலாம், இல்லைன்னா போதை மாத்திரையும் சொல்லலாம். ஏன்னா மாத்திரையாவும் கிடைக்கும். சரியா? உடனே அடுத்ததாட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? இவங்க கிட்ட விசாரணை நடத்துவாங்க. சரியா? விசாரணை பண்ணும்போது கேக்குறாங்க போலீஸ் அதிகாரிகள், இந்த போதைப் பொருள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் தந்தாங்க? யார்கிட்ட வாங்குனீங்க? அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா வந்து கேள்வி கேட்குறாங்க. உடனே இந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன். உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எனக்கு ரிப்ளை வரும். என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடு சொல்லிட்டு ஒண்ணு அனுப்புவாங்க. அந்த கியூஆர் கோட்ல நான் என்ன பண்ணுவேன், பணம் அனுப்புவேன். பணம் அனுப்புன உடனே அவங்க அத பார்த்துக்கிட்டு, இந்த போதைப் பொருள் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லொகேஷன் அனுப்புவாங்க. அந்த லொகேஷன்ல போய் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோ ஓட்டுநர் வாக்குமூலம் குடுக்குறாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அனுப்புன மெசேஜ், கியூஆர் கோடு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. சரி, கியூஆர் கோட வந்து ட்ராக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணும்போது தான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியூஆர் கோட் அக்கவுண்ட் வந்து ஒரு ஆசிரியரின் வங்கி கணக்கோட வந்து இணைஞ்சிருக்குது. அந்த ஆசிரியரோட பேர் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. சரியா? சரி, ஓகே. இந்த கீர்த்தனா யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இவங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 28 வயசு தான் ஆகுது. அவங்க பெரம்பரா பகுதியில இருக்கிற பிளாக் ரிசோர்ஸ் சென்டர்ல விளையாட்டு ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து மாசம் மாசம் 12,000 தான் சேலரி. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அக்கவுண்ட்ல வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது 14,00,000 ரூபாய் இவங்க அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. சரியா? 12,000 சம்பளத்த வச்சுட்டு எப்படி அவங்க 14,00,000 சம்பாதிச்சிருப்பாங்க? இதுவுமே போலீஸ் அதிகாரிகள் பிடிக்கிறாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர் இருக்காங்கல்ல, இந்த கீர்த்தனா ஆசிரியர், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல, பள்ளிகள்ல, பொது இடங்கள்லயும் சரி, இந்த போதைப் பொருள் சம்பந்தமா விழிப்புணர்வு வந்து நெறைய குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? ஆனா அப்படி குடுத்த ஆசிரியரே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளை வித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, அடுத்ததாட்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த கீர்த்தனா கிட்ட விசாரணை பண்றாங்க. அதாவது ஆசிரியர் கீர்த்தனா கிட்ட விசாரணை பண்ணும்போது, இன்னும் அடுத்தடுத்த ஆசிரியர்கள் வந்து மாட்ட ஆரம்பிச்சாங்க. அடுத்தது யார் வந்து மாட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆசிரியர் காவ்யா. அவங்களுடைய வயசு வந்து 29 வயசு. சுரண்டு பகுதியை சேர்ந்தவங்க இவங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர். அது மட்டும் இல்லாம இந்த காவ்யா ஆசிரியர் வந்து ஜூலை 29ஆம் தேதி போலீஸ் அதிகாரிகள் இவங்கள கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது இவங்களுடைய அக்கவுண்ட்ட செக் பண்ணி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 1 வருஷம், அதாவது ஒரு வருஷம் கணக்கு போடாண்டா, மாதம் ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்குள்ள இவங்களுக்கு அக்கவுண்ட்ல 9,00,000 ரூபாய் இருந்திருக்குது. அதுவுமே போலீஸ் அதிகாரிகள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்ப இவங்க இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆசிரியரும் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் உடனடியாக கல்வித்துறை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆசிரியரை உடனடியாக வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. சரியா? சரி, அடுத்ததாட்டு இந்த 2 ஆசிரியர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, விசாரணை பண்ணுனாங்க. விசாரணை பண்ணும்போது இன்னொரு ஆசிரியர் மாட்றாங்க. எப்ப மாட்றாங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதி மாட்றாங்க. அந்த ஆசிரியரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீஷ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களோட வயசு வந்து 30 வயசு ஆகுது. சரியா? அவங்களும் அதே பெரம்பரா சென்டர்ல வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இவங்களும் இந்த குழந்தைகளுக்கு
ஆசிரியர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறவங்க. சரியா? இவங்களும் ஒரு டீச்சர் தான். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இந்த போதைப் பொருள் வழக்குல வந்து மாட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருள் வழக்குல 3 ஆசிரியர்கள் வந்து மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதே நாள்ல இன்னொரு நபரும் கைது செய்யப்படுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஜின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர். அவங்க ஒரு டெலிவரி அதாவது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இவங்க மீது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு பணம் அனுப்ப உதவி செஞ்சது காரணத்தினால தான் இவங்களுமே இந்த வழக்குல வந்து ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் இந்த வழக்குல வந்து எத்தன பேர் கைதாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 பேர் கைதாயிருக்கிறாங்க. இன்னுமே விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் யார் யாரெல்லாம் இதுல வந்து உடன்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். இந்த ஆசிரியர்கள் இந்த போதைப் பொருள் விக்கிறதுக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். அது எப்படி பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து Instagramல நெறைய பேத்துக்கு மெசேஜ் பண்ணுவாங்க போல. நெறைய பேர் வந்து போதைப் பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசிரியர்கிட்டயே மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போதைப் பொருளுக்கான ரேட்ட சொல்லிருவாங்க. சொன்ன உடனே அவங்க யாருக்கு தேவையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போதைப் பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 20,000 அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் அனுப்பிருவாங்க. உடனே இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்ட பெரிய கும்பல் இருக்கும்ல, போதைப் பொருள் மொத்தமா வாங்குவாங்கல்ல, அந்த கும்பல் கிட்ட இந்த அமௌண்ட்ட அப்படியே அனுப்பிருவாங்க. ஷேர் பண்ணிருவாங்க. அந்த கும்பல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் வந்து பணத்த வந்து வாங்குனதுக்கு அப்புறம் போதைப் பொருள இங்க அனுப்பிருவாங்க. உடனே இந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லொகேஷன ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி கேட்டுருப்பாங்கல்ல, போதைப் பொருள் வேணுன்ட்டு. அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருவாங்க. இங்க போய் வாங்கிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. ஆனா இந்த ஆசிரியர்கள் வந்து கையில வாங்குனதில்ல. அப்படியே ஷேர் பண்ணி விடுவாங்க. அதாவது நடுவுல உள்ள ஒரு டீலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? அப்படிதான் ஈடுபட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச நாளாவே காலங்காலமாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ கேரளால போலீஸ் அதிகாரிகள் சர்ச் பண்ணும்போது மொத்தமா மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேர் மாட்டியிருக்காங்கல்ல, ஆசிரியர் 3 பேர் உட்பட ஆட்டோ ஓட்டுநர், அப்புறம் ஒரு வாலிபர் இப்படி 5 பேரும் வந்து மாட்டியிருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்தையுமே வந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இந்த போதைப் பொருள் மூலமா சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையுமே சம்பாதித்து சொத்து வாங்குனதும், பணங்கள் எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட் வந்து கைப்பற்றதாவும், அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இன்னும் யார் யாரெல்லாம் உடன்பட்டிருக்காங்க, இவங்க கூட இன்னும் யாரெல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் விசாரணை வந்து தீவிரமா நடந்துட்டு தான் இருக்குது. பண்ணிட்டு தான் வராங்க. சரியா? இப்போ ஒரு ஆசிரியரே பிள்ளைங்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு கொடுக்கிற ஆசிரியரே போதைப் பொருள் வித்திருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு நெனச்சு பாருங்களேன். அவங்க அந்த அளவுக்கு அதிக பணம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கத்துல போயிட்டாங்க. அதுவும் பெண் ஆசிரியர்கள். 3 பெண்கள் ஆசிரியர் தான். அதுவும் தைரியமா போதைப் பொருள வித்திருக்காங்க. இவங்களலாம் என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.